நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில ஒரு மாநாடு நடத்தினாங்க. அது வந்து பெரிய கட்சி மாநாடு மாதிரி இல்லாம ஒரு அமைப்பின் மாநாடு நடத்தினாரு. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் சேரணும். சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய கட்சி மாநாடு நடத்துவோம், அரசியல் உள்ள வருவோம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி நம்ம ஆட்சியில் வந்து ஒரு 19 நம்முடைய அமைப்புல ஒரு 19 லட்சம் அவருடைய அமைப்புல வந்து உறுப்பினராக சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு 50 லட்சம் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப மும்முரமா பண்ணுவோம். அது வரைக்கும் வந்து நம்ம தாவேக அரசு அமைஞ்ச இந்த அரசை வந்து நம்ம கண்டிக்க வேண்டியதுல கண்டிப்போம், பாராட்ட வேண்டியதுல பாராட்டுவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அவருடைய பேச்சுல வந்து பெரும்பாலும் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு பேச்சாதான் இருந்தது. அது கூடயே வந்து மற்ற பேச்சுகளும் பேசினாரா பொதுவா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. திரு விஜயை ஆதரித்து பேசிய திரு அண்ணாமலை அப்படின்றதுதான் வந்து இன்றைய ஒரு ஹாட் டாபிக்கா வந்து மக்கள் மத்தியில வந்து பேசப்படுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 பேரை கை காமிச்சோம். நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு வந்து திரு சீமானவர்கள், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு திரு அண்ணாமலை அவர்கள். நான் இன்றைக்கு வரைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்த்தி போற அளவுக்கு அவருக்கு வந்து ஸ்டாமினா கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு ரீல்ஸ் மூலம் வந்திருக்கிறார். ஆனா இவரு தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார். அவர்கிட்ட அந்த சிந்தனைகள் இருக்கு, தமிழ்நாட்டு மேல ஒரு கற்பனை இருக்கு, ஒரு வளம் இருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தின் போகலையோ இல்லை ஒரு ஒரு வெற்றியின் மூலம் வந்து அவர் வந்துட்டாரு. அவர் 10 வருஷமே ஆட்சி செஞ்சா கூட தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவது அப்படின்றது வந்து இயலாத ஒரு காரியம் திரு விஜய் அவர்களால். என்னுடைய அது மைண்ட் செட், அது வந்து சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து 3 பேர்கிட்ட இருக்கு. ஒண்ணு வந்து உதயநிதி ஸ்டாலின், ஒண்ணு வந்து சீமான், இன்னொன்று வந்து திரு அண்ணாமலை அவர்கள். நாம அண்ணாமலை சாரை பத்தி பேசும்போது திரு அண்ணா இன்று இருக்கும் தலைவர், மீண்டும் பல தலைவர்கள் வரலாம், அந்த தலைவர் வந்து நம்ம அதை பத்தி கண்டிப்பா அதுல சேர்த்துப்போம். எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்லாம் வந்து கொஞ்சம் வயதான காலத்தா தான் அடுத்த இப்ப சீமானே கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அவருக்கு. இருந்தாலும் வந்து 60 வயதுன்றது வந்து அரசியல்ல ஒரு இளைஞர் பொழுது. ஏன்னா இப்ப 72 வயது ஆகிற திரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் 74 வயது ஆகிய திரு ஸ்டாலின் அவர்களுமே வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த அளவுக்கு நம்ம திரு சீமான் எடுத்து இருந்தா கூட இன்னொரு 15 வருஷம் இருக்குது. அண்ணாமலைக்கெல்லாம் 40-45 வயசு தான் ஆகுது. திரு விஜய் அவர்களுக்கு 50-52 வயசு ஆனா கூட அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மேல பல கனவுகளை கண்டு அந்த நாட்டை இப்படி மாற்றணுன்ற கனவுலாம் அவருக்கு வந்து கிடையாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் 40-45 வயசு தான் ஆகுது. அவரு திமுக அப்படின்ற ஒரு கொள்கை மிக்க ஒரு கட்சி, அது ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலாமோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்று இருக்கும் இந்த தமிழ்நாட்டின் வந்து ஒரு சிற்பிகள் வந்து அதிமுக, திமுக, அதுவும் மெயினா அந்த திமுக இல்லையா. இது ஒருவேளை வந்து இது காங்கிரஸோ இல்ல பிஜேபியோ தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலமா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் நீங்க ரொம்பலாம் கொல்லப்பட வேணாம். அப்படியே நீங்க பக்கத்து மாநிலமான கர்நாடகாக்கோ, பக்கத்து மாநிலமான ஆந்திராக்கோ, பக்கத்து மாநிலமான பீகாருக்கோ எப்பனா நீங்க பிரயாணம் பண்ணும்போது நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு மேம்போக்கா வளர்ந்துருக்கு அப்படின்றது காரணம் பல காரணங்கள் இருந்தா கூட ஆட்சியும் ரொம்ப முக்கியம். பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு நினைக்காதீங்க. காங்கிரஸ் இருக்கும்போது இதே மாதிரி ப்ரெஷர் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் ஆள்றவங்க எப்பவுமே ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த அவுட்லைன்ல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த அண்ணாமலையை பற்றிய பேச்சுல என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருக்க வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இவர் வந்து ஒரு சரியான அரசியல்வாதி, ஒரு தவறான கட்சியில இருக்காரு சொல்லிட்டு. என்னைக்கு அவர் அந்த கட்சியை விட்டு வெளில வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சாரோ உடனே அவர் பேர்ல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பட்டம் வைக்க தலைவர் வந்து கிரீன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பிஜேபி பி டீம். அது மெயினா இந்த வார்த்தை சொல்றது திரு திருமாவளவன் வந்து ஒரு வார்த்தையில் வந்து ரொம்ப ஒரு காலத்துல வந்து அர்த்தம் மதிப்பும் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவருடைய பேச்சை அவர் பல முறை மாத்தி மாத்தி பேசுறாரு. கேட்டா நம்ம சரியா புரிஞ்சுன்னு சொல்றாரு. உண்மை வந்து அவர் சரியா பேசல, நம்ம சரியாதான் புரிஞ்சுன்னு. அவர் தான் சரியா பேச மாட்டாரு. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு டிராவல் பண்றாரு. அவர் சொல்லக்கூடிய மெயின் விஷயமே என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் புதுசா வந்துட்டு அது பிஜேபியோட பி டீம். இப்படிதான் திரு சீமானையும் திரு விஜய் அவர்களும் வந்து சொன்னாரு. திரு விஜய் பக்கம் போய் உட்காந்துருக்காரு. திரு சீமானை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, திமுகவோட கூட்டணி, திமுக சேர்ந்து பண்ண போறாரு. எங்களுக்கு அறிஞ்ச விஷயம் நான் சொல்றேன், என்னுடைய ஒரு கற்பனை நான் சொல்றேன், கண்டிப்பா சீமான் அவர்கள் எந்த கட்சியும் கூட்டணி வைக்க மாட்டார். நீங்க தெளிவா இதுல தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நீங்க மறுபடியும் அவர் பேரை ஸ்பாயில் பண்ணுங்க ட்ரை பண்றீங்க. அவர் வந்து இன்னும் பேச ஆரம்பிக்கல. நான் 2 பேர் பேசினாதான் இந்த இப்ப இருக்கிற ஆட்சியுடைய வீரியம் வந்து மக்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாரு. ஒண்ணு வந்து திரு அண்ணாமலை அவர்கள், ஒண்ணு வந்து திரு சீமான் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் என்னதான் ஒரு பேச்சு பேசினாலும் அவர் மேலதான் அலிகேஷனே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் பேசினாலும் ஈஸியா அவங்க 2 பேர் வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா திரு அண்ணாமலையும் திரு சீமானவரையும் அவ்வளவு ஈஸியா வந்து டார்கெட் பண்ண முடியாது. சீமான் சாரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொச்சைப்படுத்துவாங்க. நீ வந்து ஜெயிக்கவே இல்லைன்னு கொச்சைப்படுத்துவாங்க. ஆனா அவர் கேட்கிற கேள்விக்கு தாவே கேட்ட பதிலே இருக்காது. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வந்தாருன்னா பிஜேபி சொல்லி கிண்டல் பண்ணாம அவர் கேட்கிற கேள்விக்கு வந்து கண்டிப்பா தாவே கேட்ட பதில் இருக்காது. சோ இவங்க 2 பேருமே வந்து கொள்கை ரீதியாவோ இல்லைன்னா வந்து அந்த பேச்சிலேயே வந்து நீங்க அவ்வளவு சாதாரணமா வந்து வீழ்த்தி விட முடியாது. திரு அண்ணாமலை வந்து மக்களுடைய ஒரு சாதாரண பாஷையில சாதாரண ஒரு பேச்சு வழக்குல பேசக்கூடிய திரு அண்ணாமலை, திரு சீமான் அவர்கள் வந்து உள்ளரிக்க பேச வைக்கக்கூடிய திரு சீமான். இவங்க 2 பேரும் என்னைக்கு உள்ள வராங்களோ அன்னைக்குதான் தாவேக்காவுடைய அந்த
இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேசிட்டு இருந்த திரு சீமான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு பேசவே இல்லை. ஆனா பேசவே பேசாத திரு விஜயனுடைய தாவேக்கா இப்ப தொடர்ந்து பேசிட்டு இருக்குதான் காலத்தின் போக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது என்ன தெரியல. இது மறுபடியும் வந்து கண்டிப்பா மாறணும், மாற வேண்டிய அவசியம் இருக்கு. திரு விஜய் அவர்களே ஒரு அருமையான சரியான விஷயங்களை பேசணும், நம்ம பாராட்டி தான் அவனை பாராட்டாம இருக்கவே முடியாது. ஆனா இன்று வரைக்கும் அதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியல. தொடர்ந்து சீனிவாசனே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த மாநாட்டுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் புதுசா வந்தவர் ஒத்துக்கிறோம். திரு விஜய் அவர்கள் வந்து அவங்க கூட எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து ஒரு புது எம்எல்ஏக்கள் ஒத்துக்கிறோம். அவர் வந்து அமைச்சர் வந்து புதிய அமைச்சர்கள் ஒத்துக்கிறோம், எல்லாமே ஒத்துக்கிறோம். அதனால ஒரு 6 மாசம் நம்ம டைம் தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசுறாரு. கண்டிப்பா நம்ம வரவேற்கணும் அவர் சொன்னதை. ஏன்னா அவருடைய போக்குமே வந்து திரு விஜய் சாரனுடைய அந்த யங்ஸ்டர் ஜென்சி கிட்ஸ் தான் வந்து அவருடைய மெயின் குறிக்கோளுமே. இவர் வந்து எந்த அளவுக்கு தாவேக்காவை ஆதரிக்கிறாரோ அந்த அளவுக்கு எதிர்க்க போகிறார் என்று அர்த்தம் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முதல் எடுத்தோடனே சண்டை போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சாதாரணமா பேசி 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 தான் அரசியல்வாதிகள் வந்து அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இறங்குவாங்க. இறங்கும் போது அது ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றமா இருக்கும். இன்று எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, தாவேகாவை எதிர்த்து பேசும்போது நம்ம ஆதரிச்சு பேசினா வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பார்வையா இருக்கும். பொதுவாவே வந்து அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஆப்போசிட் சைட்ல போயிடுவோம். அப்ப நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பேர் நம்மளுடைய பேச்சை வந்து பின்னால கேட்பாங்க. இப்ப தாவேகா நண்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை ஆதரிச்சு பேசிட்டாரு, அப்ப அண்ணாமலை சார் பேச கேட்போம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது அப்புறமா அது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சில சில விஷயங்கள் ஏத்துவாரு. அப்புறம் வெடிக்க போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் சொன்ன அந்த 6 மாசம் விஷயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டு கொண்டிருக்க விஷயம். 6 மாசம் நம்ம டைம் தரணும், உண்மைதான், மாற்று கருத்தை கிடையாது. அந்த 6 மாசம் டைம்ல அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அவங்க வந்து 2 மாசம் இவ்வளவு சாதனை நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லும் போது அந்த 2 மாசம் நடக்க வேண்டிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது கண்டிப்பா எல்லாருடைய கடமையும். ஆனா அதே நேரத்துல வந்து தாவேகாவோட ஆட்சியை வந்து உடனே நம்ம வந்து முடிச்சிடணும்னா கண்டிப்பா முடிக்க கூடாது. கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் வந்து கண்டிப்பா தாவேகா தெரிந்த விஜய் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் இருந்தாதான் அவருக்குமே ஒரு விஷயம் தெரியும், நமக்கும் பல விஷயங்கள் தெரியும். இது பண்ண முடியுதா, ஒரு புது கட்சி வந்து தமிழ்நாட்டை எந்த மாதிரி மாற்றம் உண்டு பண்ணுதா இல்ல அதே போலதான் இருக்கா, இன்னொரு திமுக அதிமுக இருக்கிறது பல மக்கள் மத்தியில பரவுனதுக்கு அப்புறம் தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கண்டிப்பா பிளஸ் பாயிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இவராலும் எதுவுமே பண்ண முடியல அப்படின் போது அண்ணாமலையின் கருத்துக்கள் வந்து கண்டிப்பா அந்த படித்தறிஞர் மத்தியில கண்டிப்பா பேசப்படும். ஆனா அதே நேரத்துல திரு சீமானை வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா உங்களுடைய வீழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் வந்து 20 லட்சம் பேர் இவ்வளவு அலையிலையும் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். 1,20,00,000 வந்து அதிமுக அப்படின்னா 6 ஒரு மடங்கு வந்து திரு சீமான் அவர்கள் தன்னந்தனியா வந்து தமிழ்நாடு முழு எடுத்திருக்கிறார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இதாவது இந்த மாதிரி ஜெயிக்கவே மாட்டாரு, திமுக அதிமுக தாவேகா வெற்றி பெறும் வாக்களித்த ஒரு சதவீதமே இருக்கும். அந்த மாதிரி மக்கள் வந்து பல பேர் வந்து நாம் தமிழரோட விருப்பம் இருந்தா கூட வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, வெற்றி பெறுவது ஒரு கஷ்டமாச்சுன்னு சொல்லி வாக்களித்து இருக்காங்க. அந்த மாதிரி வாக்குகள் கூடும்போது கண்டிப்பா திரு சீமான் அவருடைய பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பா கூடும்ன்றது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆக இது திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்து வச்சிருக்கும் ஒரு பாதுகாப்பான ஸ்டெப்பா இல்ல ஒரு விபரீதமான ஸ்டெப்பான்னு தெரியல. ஏன்னா இன்று வரை வந்து வி ஆர் த லீடர்ஸ் ஆரம்பித்து இன்று வரை மக்கள் மத்தியில பரபரப்பாக பேசப்படாத ஒரு தலைவராக இருக்கிறார் திரு அண்ணாமலை. ஆனா அவருடைய கேரக்டரே அப்படி கிடையாது. அவர் லெவலே வேற மாதிரி இருக்கும். அவர் கூட ரிப்ளை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அட்டகாசமா ரிப்ளை கொடுத்து அட்டகாசமா செய்யக்கூடிய திரு அண்ணாமலை அவர் முதல்ல ஒரு புலி பாய்வதற்கு முன்னாடி கால் எடுத்து பின்னாடி வச்சு அப்புறம் பாயுமா இல்ல தொடர்ந்து இதே போல இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்போ இது நடந்த இந்த மாநாட்டுல திரு அண்ணாமலை அவரோட உரை வந்து மக்கள் மத்தியில வந்து பெருசா எடுபடல. அதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்படி என்னன்னா அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கணக்கு. ஒரு நல்லது இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடோட ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைச்சரவை இதெல்லாம் நம்ம செய்ய போறோம். இப்ப கூட வந்து வரவுரையே ஒரு கொடுக்கல. நம்ம இதை எப்படி பண்ண போறோம், ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன், இதை எப்படி பண்ணுவோம், இதை எப்படி பண்ணுவோம், அவங்க எல்லாம் சொன்னா அந்த பட்ஜெட் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு வரைக்கும் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம் திரு அண்ணாமலை எடுத்த முடிவை. அதுக்கப்புறமா திரு அண்ணாமலை பேசக்கூடிய பேச்சுல வந்து மக்கள் மத்தியில ஈடுபடுமா. ஏன்னா நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். வெறுமனே வந்து நம்ம ஒரு நல்லதை மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னா மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அதுவும் மக்களுக்கு வந்து அது பிடிக்குமா இல்ல புரியுமா நம்மளுக்கு தெரியல. அதிரடியான அரசியல் தான் இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கு. அதிரடியான அரசியல் செய்யும் காலம் போல இருக்கு. இதுல அமைதியான அரசியல் செய்யும் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய போக்கை மாற்றி மீண்டும் பழைய மாதிரி ஒரு அதிரடியான அரசியலை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வெகு தொலைவில் இல்லை.